திமுக தயவுள்ளதே நடக்குதுன்னா ஏன்டா ஸ்டாலினை தோக்க வச்சீங்க? போய் ஸ்டாலினை ஓட்ட போட்டு ஜெயிக்க வைக்க வேண்டியதானே? அவர் முதல் ரவுண்ட்ல பின்தங்குகிறார். நாங்க கூட்டல தான் இருக்கிறோம். நான் போட்ட பதிவை பாருங்க. தலித் பாவம் உங்களை சும்மா விடாது, வேங்கவையில் பழி வாங்கி விட்டதுன்னு போட்டேன். ஜெயிச்சிருந்தாருன்னா என்னதே முத வந்தமே குண்டாசில போட்டிருப்பாங்க. கூட்டணி ஆட்சி அப்படின்றத பத்தி நம்ம பேசணும் சார். இத்தனை வருஷமா திமுக அதிமுக இதை பண்ணாததுக்கான காரணம் என்ன சார்? திருட்டு பயலுங்க. தான் மட்டுமே வாழணும், தான் குடும்பம் மட்டுமே நல்லா இருக்கணும், எவனுமே நாட்டுல முன்னேறிடக்கூடாது. ஓட்டு வாங்கும் போது 2 பேர் ஓட்டே வாங்கணும். இவன் ஓட்டு அவங்களுக்கு, அவங்க ஓட்டு இவங்களுக்கு. ஆனா வாங்கி முடிச்ச அப்புறம் நாங்க மட்டும் தாண்டா இருப்போம். உங்களுக்கு என்ன பிரச்சனையா சொல்லுங்க. இப்போ உடனே எங்க அமைச்சருக்கு ஃபோன் பண்ணலாம், உடனே தீர்ப்பாரு. அவர் மட்டுமல்ல, இன்னைக்கு எனது நண்பர் தான் அவரும், ஆதவ அர்ஜுனா. உடனே ஃபோன் பண்ணி, பிரதர் இங்க இந்த சிஸ்டருக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு, உடனே முடிங்கன்னா உடனே முடிப்பாங்க. இதுதான் மக்களுக்கான தொடர்பில் இருக்கிற மக்களாட்சி. தலித்து தானே 5000 ரூபாய் கொடுத்தா ஓட்டை வாங்கிடலாம்னாங்க. ஆனா 5000 ரூபாயும் வாங்கிக்கிட்டாங்க, ஓட்டையும் குத்திட்டாங்க. எங்க குத்தணுமோ அங்க குத்திட்டாங்க. அது ஒண்ணு. பெண்களை நினைச்சிட்டாங்க, பெண்களுக்கு சும்மா கூப்பன் சீட்டை கொடுத்தா போதும், மகளிர் உரிமை தொகை அதை கொடுத்தா போதும், இவன் ஏமாந்துருவாங்க அப்படின்னு. அதனால பெண்களுக்கு தெரிஞ்சிருச்சு, திருட்டு பயிர்களா நீங்க அடிச்சு கொள்ளை அடிச்ச காசு தாண்டா எங்களுக்கு கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஓட்டே போட மாட்டேன்னு ஒரு பிள்ளையை போடணும். நீங்க தோத்தது காரணமே மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருப்பவர் விசிகாவின் இளைஞரணி மாநில செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேன். விசிகாவோட பல நாள் கனவு நிஜமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். திரு வன்னியரசு அவர்கள் சமூக நீதி நலத்துறையோட அமைச்சராக இருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இது ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் தலைவர் ஒரு கோட்பாட்டை தருகிறார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். இது எங்கள் தலைவர் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுத்த ஒரு முழக்கம். அதே முழக்கத்தை நாங்கள் தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு ஐயா மூப்பனாரிடம் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அவரே எங்கள் தலைவர் மேலே வச்சுக்கிட்டு நல்ல அழகான ஒரு முழக்கமாக இருக்குது, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு. அப்பொழுது அது நடைபெற முடியவில்லை. பிறகு 2016 நாங்கள் ஒரு அமைப்பை உருவாக்குறோம். அந்த அமைப்பில் இருக்கிற முக்கியமான முழக்கமே இந்த முழக்கம்தான். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்குறோம். அந்த அமைப்பு தான் பின்னால் மக்கள கூட்டணியாக மாறியது. ஞாபகம் இருக்குது. அந்த மக்கள கூட்டணியும் மக்களிடம் எடுபடவில்லை, வெற்றி பெறவில்லை. அப்போ கோட்பாட்டை நாங்கள் தந்தோம். அந்த கோட்பாட்டை ஆதவ அர்ஜுனா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினார். அதான் முக்கியமானது. எங்களுடைய கோட்பாட்டை இந்த களத்தில், தேர்தல் களத்தில் பல முறை எங்கள் கட்சியில் இருக்கும்போதும் சரி, இல்லை அவர் விஜய்க்கு சென்ற பிறகும் சரி, பல முறை அவர் வலியுறுத்தினார். எங்கள் கட்சியில் இருக்கும்போது ஒரு அவர் ட்வீட் போடுறாரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு. பரபரப்பாகுது தமிழ்நாட்டில். இது என்ன பெரிய கொலை குற்றமா? அப்போ கூட நான் அவருக்கு ஆதரவாக தான் நான் பேசியிருப்பேன், நீ பார்த்துட்டு தான் தெரியும். உடனே எடுத்துடுறாங்க. ஆனால் இன்று நிகழ்காலத்தில் எங்கள் தலைவர் சொன்ன அந்த கோட்பாடு ஆதவ அர்ஜுனால் வலியுறுத்தப்பட்டு இன்று மாண்புமிகு தளபதி விஜய் அவர்களால் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சொல் இன்னைக்கு செயல் வடிவமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த பெருமை உண்மையிலேயே செயல்படுத்தியதாக நான் தளபதி வேற குழப்பம், அந்த தளபதியா இந்த தளபதியான்னு. இப்போ அவருக்கு தளபதி பட்டத்தை நாங்கள் எடுத்துட்டோம். யாருக்கு? இதுக்கு மேலே ஒரு தளபதி இருந்தார்ல, அவர் தோத்துட்டார்ல, தோத்த தளபதி பட்டத்தை எடுத்துட்டான். அது மட்டும் இல்லை, தளபதினா என்ன நினைக்கிறீங்க? வேணா போர்க்களத்தில் போய் போராடிட்டாக, அப்படி இல்லை. அது ஒரு சொல்லாடல். அதாவது நடக்கவே முடியாதை நடத்தி காட்டுபவர்கள், கனவில் இருப்பதை, கற்பனையில் இருப்பதை நிகழ்காலத்தில் செயலாக்குபவர்கள். அது மாதிரி செய்தவர் யார்? மாற்று கருத்து விஜய் அவர்கள் 8 பேருக்கு தலித் அமைச்சராக்கி இருக்கிறார். இதெல்லாம் கற்பனை பண்ண முடியாதுங்க. திமுக கொடுத்துச்சா? அதிமுக கொடுத்துச்சா? ஆனால் இன்னைக்கு பாருங்க, இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற எங்கள் தலைவருடைய சொல்லாடல் இன்னைக்கு செயல் வடிவம் பட்டிருக்கிறது. இனி வருங்காலங்களில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுத்தே ஆக வேண்டும். இப்போ முழக்கத்தையே மாத்துறாங்களாம், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்திலும் கூட்டாட்சி அப்படின்ற மாதிரி ஒரு தத்துவத்தை இன்னைக்கு செயல் வடிவமாக கொண்டாந்திருக்கிறார். அந்த வகையில் தளபதி விஜய் அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் உங்களுடைய யூடியூப் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டணி ஆட்சி அப்படின்றத பத்தி நம்ம பேசியிருந்தோம் சார். 1952 பிறகு 2026 தான் நடக்குது. இது இத்தனை வருஷமா திமுக அதிமுக இதை பண்ணாததுக்கான காரணம் என்ன சார்? திருட்டு பயலுங்க. தான் மட்டுமே வாழணும்,
தான் குடும்பம் மட்டுமே நல்லா இருக்கணும், எவனுமே நாட்டில் வந்து முன்னேறிடக்கூடாது. ஓட்டு வாங்கும்போது 2 பேர் ஓட்டையும் வாங்கணும். இவன் ஓட்டு அவங்களுக்கு, அவங்க ஓட்டு இவங்களுக்கு. ஆனால் வாங்கி முடிச்ச அப்புறம் நாங்கள் மட்டும் தாண்டா இருப்போம். இப்போ தானே எங்களுக்கு தெரியுது அமைச்சர்னா இவ்வளோ பவரா. வன்னியரசு போகிறாப்புல, முன்னாடி ஒரு காரு, பின்னாடி ஒரு காரு, சரிங்களா? ஒரு ஃபோன் பண்ண பிரச்சனை முடியுது. அப்போ சாதாரண அவர் வந்து போராளி தான். இன்னைக்கு போராளி வந்து அமைச்சராகும் பொழுது தான் போராளியாக இருந்து என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அதை நிகழ்காலத்தை செய்து கொண்டு இருக்கிறார். இதைத்தானே விரும்புகிறான். நீ எல்லாரும் இந்த மேலே இருக்கிற முழக்கத்தை தான் சொல்றீங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. எதற்காக? கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனையா, நீங்க மற்ற அமைச்சரை பார்க்கறது கஷ்டம். அந்த காலத்துல அமைச்சர்னாலே அவங்க அப்படியே மொட்டான்னு வேஷ்டி சட்டையை மாட்டி அப்படியே கத்தி மாதிரி வந்து அயன் பண்ணி வச்சுட்டு தான் வருவாங்க. அது நம்மளமே ஆளெல்லாம் பார்த்து அப்படி பார்ப்பான், யார் ஆவீங்களா அப்படின்ற மாதிரி தான். அதுவும் பல பேர் போகணும். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனையா சொல்லுங்க, இப்போ உடனே எங்கள் அமைச்சருக்கு ஃபோன் பண்ணலாம், உடனே தீர்ப்பார். அவர் மட்டுமல்ல, இன்னைக்கு வந்து எனது நண்பர் தான் அவரும், ஆதவ அர்ஜுனா, உடனே ஃபோன் பண்ணி பிரதர் இங்கே இந்த சிஸ்டருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது, உடனே முடியுங்கன்னா உடனே முடிப்பாங்க. இதுதான் மக்களுக்கான தொடர்பில் இருக்கிற மக்களாட்சி. மக்களாட்சி தத்துவன்றது என்ன? மக்களால் மக்களை ஆட்சி செய்வதற்கு மக்கள் பிரதிநிதி தேர்ந்தெடுக்கிறத மக்களாட்சி அப்படின்னு சொன்னாங்க. அது இப்போ நிகழ்காலத்தில் நடக்குது. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியில் நாங்கள் இருக்கோம். தாவேகா வந்து அவங்களோட முதல் மாநாட்டிலே தளபதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, எங்க கூட வரவங்களுக்கு வந்து ஆட்சியிலும் அதிகாரமும் பங்கு உண்டு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இது தேர்தலுக்கு முன்னாடியே வந்து பேச்சுவார்த்தைகள் உங்க கூட நடந்ததா? ஏன்னா ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து அங்க இருந்தாரு, தாவேகால இருந்தாரு, இங்க இருந்து அங்க போனவர் தான். தேர்தலுக்கு முன்னாடியே இந்த பேச்சுவார்த்தை நடந்ததா சார்? அவர் வந்து சொல்லிட்டாருங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து போகலை. ஏன் போகலைன்னா, நாங்கள் உருவாக்கிய கூட்டணி. பேச்சுவார்த்தை நடந்ததா அப்போ? நாங்கள் உருவாக்கிய கூட்டணி. அப்ப எங்க கூட்டணியை நாங்களே உடைச்சுவிட்டு போக நாங்க விரும்பல. பேச்சுவார்த்தை நடக்கல. பேச்சுவார்த்தைன்றது என்னன்னா, அவர்கள் அழைத்தார், பலமுறை அழைத்தார். இப்போ முந்தானத்து கூட நானும் தலைவர் சந்திக்கும் போது சொன்னாரு, அண்ணே நீங்க போன எடுக்கவே இல்லைண்ணே, என் போன நீங்க போன எடுத்துருந்தீங்கன்னா நேரம் எதுக்குண்ணே, எதுக்கு நம்ம ஒரு மந்திரி சபை நேரம், நீங்க ஒரு 4-5 பேர் மந்திரி ஆயிருக்கலாம், ஒரு 30-40 பேர் எம்எல்ஏ ஆயிருக்கலாம், ஆனால் என் ஃபோனை நீங்கள் எடுக்கவே இல்லை அப்படின்னு உரிமையாக சொன்னார். அப்புறம் என்னையும் சொன்னார், சரி உங்கள் தலைவர் தான் எடுக்கலை, உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம், ஆனால் நீங்களும் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு அவர் ரொம்ப அதாவது தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். அது உண்மைதான். ஏன்னா விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, யார் வருகிறார்களோ வரவில்லையோ எங்கள் அண்ணன் வரட்டும் சொன்னாரோ சொல்லியா, புத்த வெளியீட்டு விழா என்ன சொன்னார், அவருடைய மனது பூரா இங்கே தான் இருக்குங்க. அதாங்க, அதாவது மனம் எங்கே இருக்குதோ மார்க்கம் அங்கே இருக்கிறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனம் வைச்சால் மார்க்கம் உண்டு அப்படி சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஒரு பழமொழி தானே அது. அது மாதிரி இன்னைக்கு அவர் எங்களை வந்து வரணும்னு நினைச்சாரு பாருங்க. கால சூழ்நிலை 108 அவர் நிற்கிறாரு, நாங்கள் 2-2ன்னு வர்றோம். இப்போ நாங்கள் 2 இல்லாமல் 1 இருந்தா கண்டிப்பா இதே எங்களுக்கு வந்து இன்னும் 8க்கு 8 வந்திருந்தா அது வேற மாதிரி போயிருக்கு. ஆனால் அந்த பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணுதுன்னா, அவர் 108 நிப்பாட்டி அவருக்கு சாதகமானவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க தான் போய் கூட்டணியில் போய் சேர்ந்துருக்கிறார். கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட், இஸ்லாமிய அமைப்பு, காங்கிரஸ் போய் சேர்ந்துட்டோம்ல. அப்ப இது ஒரு முழுமையான ஒரு இயற்கையான ஒரு கூட்டணி. எப்படி சொல்லலாம், அதை வந்து அதாவது யூனிவர்சிட்டியில் நேச்சுரல் லா பிரகாரம் நடக்கப்பட்ட ஒரு கூட்டணி. இனி தமிழகத்தில் நல்ல காலம். ஆனால் இந்த தமிழகத்தில் வந்து சாதி கலவரம் உருவாக்க, மதக்கலை உருவாக்க சில பேர் முயற்சிக்கிறார்கள். நேரடியாக சொல்லுகிறேன், திமுகவுடைய தலைவர், அன்றைய தலைவர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி சொன்னார், நாங்கள் ஆளுங்கட்சியாக வந்தால் கடலுக்குள் தண்ணிக்குள் கிடக்கிற பாஸ்பரஸ் மாதிரி இருப்போம், அதே நாங்கள் ஆட்சியை விட்டு வெளியே வந்தால் இந்த பாஸ்பரஸ் எங்க இருக்குன்னு தெரியுமான்னு யார் சொன்னா? டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி சொன்னார். பாஸ்பரஸ் என்ன தெரியுதா? தாது. கடலுக்குள்ள இருந்தா அது அமைதியா இருக்கு, கூரை மேல வந்தா தீப்பிடிச்சு எரியும், அதான் பாஸ்பரஸ். அப்படிப்பட்டவர்கள் நாங்கள் அப்படின்னா அதே எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. நீ பாட்டு சாதிக்கிற தோத்துருக்கேன் போற, சாதி வெறியர்கள் தோத்து போயிட்டாங்க அங்கிட்டு பூராமே தென் தமிழகத்தில். இந்த பக்கத்து முதல்வரே தோத்து போயிட்டாரு. அப்ப இவர்களே திட்டமிட்டு சாதி கலவரங்கள், மத கலவரங்களை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆதலால் போலீஸ் அமைச்சர் அவர்களே, தளபதி அவர்களே, எங்கள் தலைவர் 2021 சொன்னாரு, அன்றைய தளபதியிடம் சொன்னார், அதாவது சாதி வெறியர்கள் மத வெறியர்களை முன்னுடன் தடுப்பதற்கு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் லெவல்ல ரொம்ப நுட்பமா ஆராயக்கூடிய ஒரு அமைப்பை போலீஸில் உருவாக்கல் என்று சொன்னார்கள். அந்த தளபதி உருவாக்கல, ஆனால் தளபதி பட்டம் போச்சு. நீங்க தளபதி பட்டம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இமிடியேட்டா உருவாக்குங்க அப்படின்றத நான் வலியுறுத்துகிறேன். இந்த 2026 தேர்தலில் வந்து யாருமே எதிர்பார்க்காத களம் இருந்தது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இதை கணிச்சிருந்தாரு, தொங்கு சட்டமன்றம் தான் உருவாகுன்றதை அவர் கணிச்சாரு, மற்றவங்க யாருமே அதை கணிக்க கிடையாது. திமுக வந்து தோற்றத்துக்கான காரணம் என்ன சார்? அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க, சோஷியல் மீடியாவில் தான் நாங்கள் தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்சி டிஎம்கே அப்படின்ற ஒரு கூட்டம்லாம் அவங்க பண்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார், திமுக தோற்றத்துக்கான காரணம் என்ன? உங்களை நான் பாராட்டுறேன்.
ஏன்னா நடந்து முடிஞ்சது எப்பயோ. ஆனால் கரெக்டாக இப்போ நீங்கள் கேட்குறீங்க, எங்கள் தலைவர் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தீர்க்கதரிசி. எப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடியே அவர் நிற்கிறாரு. ஏன் நிற்கிறாருன்னா தேர்தலுக்கு முடிவுகளுக்கு பிறகு இது ஒரு குழப்பமான ஒரு சட்டமன்றமாக அமையும். அப்போ கூட்டணிய கணக்கு வழக்குகளே மாறும் சொன்னாரா சொல்லலையா? நடந்திருக்கா நடக்கலையா? அதுக்கு தான் எங்கள் தலைவர் நிற்கிறோம்னாரு. ஆனால் அந்த திமுக காரங்க நிற்கப்படான்ட்டாங்க. உண்மை நான் இப்போ சொல்கிறேன்ல, நான் எங்கள் தலைவர்கிட்ட 1 hour பேசினேங்க, அண்ணன் தயவுசெய்து நீங்கள் நீ தேர்தல் நில்லுங்கன்னு. ஆனால் அவர் பாவம், அவர் என்ன பிரச்சனைன்றது ஆண்டவன்ட்ட விட்டுருவோம், சரிங்களா? அப்போ எங்கள் தலைவர் கரெக்டாக கணிச்சிட்டு ரைட்டு அந்த இது முடிஞ்சு போச்சு. ஆனால் அடுத்தபடி ரிசல்ட் அதே மாதிரி வந்துச்சா? உண்மை அப்படி தானே? ஆனால் இப்போ நீங்கள் கேட்குறீங்க இந்த திமுக தோற்றதுக்கு என்ன காரணம்? உண்மையே சொல்ல போனால் இவங்க தான் ஆரம்பத்தில் இருந்தே சினிமான்னு கடந்தாங்க. அவங்க மையம் எங்க படத்தில் நடிக்கலையா? நடிக்கலையா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க அப்பாவே படத்தில் தான் நடித்தார். அவங்க தாத்தா பூரா திரைக்கதை வசனம் தான் எழுதினார். அவரை தலைவராவதற்கு முன்னாடியே அவர் ஒரு திரைப்பட கதாசிரியர் தானே. பராசக்தி சொன்னாங்களா சொல்லலையா? பல படங்கள் சொல்லு, வெற்றி படங்கள். சில படங்கள் நல்ல பாட்டுக்காக ஓடும், சில படங்கள் நல்ல கதைக்காக ஓடும், சில படங்கள் ஹீரோ ஹீரோனுக்காக ஓடும். ஆனால் இவர் காலகட்டத்தில் யார், டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி காலத்தில் அவருடைய வசனத்துக்காக படம் ஓடிச்சா இல்லையா? அப்போ அவங்களும் சினிமாக்காரங்க தானே. கம்பெனி வச்சுருக்காங்கல்ல, இப்போ கூட ரெட் ஜெயிண்டாக ஏதாவது கம்பெனிலாம் வச்சுருக்காங்கல்ல. அப்போ அவையிலே பார்க்க சினிமாக்காரங்க தான், அது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை. ஆனால் இப்போ பல காரணங்கள் இவர் சொல்லலாம். ஆனால் சங்கத்தமிழ் ஒரு உண்மையை சொல்லுகிறேன், பல மேடையில் சொல்லிட்டேன், பல யூடியூப்பில் சொல்லிட்டேன். நீங்கள் தோத்தது காரணமே தலித்துகளுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். கடந்த 5 ஆண்டுகளாக அவர்கள் தலித்து விரோத ஆட்சி நடத்தினார்கள். அதுக்காகத்தான் அவங்களால வெற்றி பெற முடியவில்லை. இதான் யதார்த்தமான உண்மை. நான் பல மேடையில் பேசியிருக்கேன், பல யூடியூப்பில் பேசியிருக்கேன். அப்போ எவனாவது ஒருத்தன் போய் இந்த சங்கத்தமிழ் உங்கள் கூட்டணியில் இருந்தாலும் அந்தாலும் பேசிகிட்டே இருக்கிறாங்க. வேங்கவையில் பேசுகிறேன், மேல்பாதியை பேசுகிறேன், ஒரு பையன் புல்லோட்டு ஓட்ட கையை வெட்டணும்னு சொல்கிறேன், அதே மாதிரி ஆம்ஸ்டாங் கொலை வழக்க பேசுகிறேன், துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனையை பேசுகிறேன். துப்புரவு தொழிலாளர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா போய்கிட்டு மாரிசல் வரைச்சி படத்தை பார்க்குறாங்க. எவ்வளோ அயோக்கியத்தானே! மக்களுக்கு என்ன விவரம் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ மக்களுக்கு எல்லாமே கையில் வந்துருச்சா இல்லையாமா? டக்குன்னு பார்க்குறான், டே இங்கே பாடுறான், பாவம்டா அந்த தொழிலாளர்கள்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மாரி செல்வராஜ் படத்தை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பஞ்சம் நிலங்களை மீட்க வேண்டும் என்று வெற்றிமாறன் ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த திரைப்படத்துக்கு சூப்பர்ன்றாங்க. ஆனால் இவங்க எந்த பஞ்சம் நிலங்களை மீட்கவே இல்லைங்க. கடந்த 5 ஆண்டுகளாக மதுரை சார்ந்த எவிடன்ஸ் கதிர் சொல்றாரு. 5 ஆண்டு மட்டுமல்ல, அதற்கு முன்னால் இருந்த 5 ஆண்டுகளிலும் சாதிய வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் தலைவிரித்தாடுகிறது. 15,000க்கு மேல வழக்குகள் இருக்கிறது. இதில் 3.37 மட்டும்தான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு அடிச்சு சொல்றாருல. அப்ப இவ்வளவு கொடுமை நடந்ததால் தான் இவர்கள் தோத்து விட்டார்கள். இவர்கள் தலித்துகளை சாதாரணமாக நினைத்தார்கள். தலித்து தானே 5,000 ரூபாய் கொடுத்தா ஓட்டை வாங்கிடலாம்னாங்க. ஆனால் 5,000 ரூபாயும் வாங்கிக்கிட்டாங்க, ஓட்டையும் குத்திட்டாங்க. எங்கே குத்தணுமோ அங்கே குத்திட்டாங்க. அது ஒன்று. பெண்களை நினைச்சிட்டாங்க, பெண்களுக்கு சும்மா இதை அதெல்லாம் கூப்பன் சீட்டை கொடுத்தா போதும், மகளிர் உரிமை தொகை அதை கொடுத்தா போதும், இவன் ஏமாந்துருவாங்க அப்படின்னு. அதனால் பெண்களுக்கு தெரிஞ்சிருச்சு, திருட்டு பயிர்களா நீங்கள் அடித்து கொள்ளை அடித்த காசு தானே எங்களுக்கு கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஓட்டே போட மாட்டேன்னு ஒரு பிள்ளையும் போடலை. அப்புறம் குழந்தைய சொல்கிறாங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு பெரிய அறிஞர் சொல்லியிருக்காங்க இல்லையா? குழந்தைக்கு தான் தெரியும் இது நல்ல பயல்களா திருட்டு பயல்களான்னு. அதனால் திருட்டு பயல்கள் அப்படின்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லி பிடிச்சிக்க. அதனால் ஓட்ட போனால் மாற்றி குத்திட்டாங்க. இப்போ சொல்கிறாங்க குழந்தை சொல்ல வச்சுட்டார் அவர், அப்படி இப்படின்னு சொல்லு, உன்னை யார் வாய மூடி இருக்க சொன்னால்? நீங்கள் தானே இப்போ பல கோடிகளை செலவழிச்சிங்க பெண் அமைப்பு மூலமாக, பல கோடிகள் எல்லா பக்கத்தும் கொடுத்தாங்க. ஒரு 10-15 பேர் இல்லை, ஒரு 100 பேரை வச்சுருந்தாங்க. அடியாள் மாதிரி ஆள் 100 பேருக்கு மாதம் 1 லட்சம். கணக்கு பண்ணுங்க எவ்வளோ. ஃபுல் இது வச்சுருக்கீங்க, லிஸ்ட்டு வச்சுருக்கீங்க, நண்பர்கள் நிறையா இருக்கிறாங்க. அதில் ஏன்னா காசு வந்துருச்சாடா, வந்துருச்சுன்னு எப்படா கொடுத்தாங்க? அந்த ஒரு மூத்திர சந்துக்குள்ளே வர வச்சு அங்கே கொடுக்குறாங்கன்னு, அதுவே கேவலமாக இருக்குது. அப்படிலாம் செஞ்சாங்க. அவங்களும் காசை வாங்கிட்டு இவங்களுக்கு எதிர்ப்பாகவே அவங்களும் போட்டு விட்ருக்காங்க நிறைய இடத்துல எலெக்ஷன் அப்போ. ஆக மொத்தம் இவருடைய தோல்விக்கு காரணம் தலித்து விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிர்ப்பான ஆட்சி. இதுதான் முக்கியமான காரணம். திமுக கூட்டணியில இதற்கு முன் காங்கிரஸ் இருந்திருக்கு, விசி விடுதலை சிறுத்தை கட்சிகள் இருக்கு, ஐயுஎம்ல இருந்திருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்திருக்கு. இப்போ இதுல இருந்து எல்லாருமே இப்ப தாவேகா அரசுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க, அமைச்சரவையில் இடம்பெறாங்க. ஆனா இந்த மற்ற கட்சிகளை தாண்டி காங்கிரஸும் அவங்க துரோகிகள் அப்படின்னு விமர்சிச்சிருக்காங்க. இதை தாண்டி ஆராசா பதிவிட்ட ட்விட்டா இருக்கட்டும், குன்னம்ல நடந்த மோதலா இருக்கட்டும், விசிகாவை மட்டும் அவங்க தொடர்ந்து திமுக விமர்சிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? நாங்கள் தலித்துனா சேரியில் இருக்கணும், கை கட்டி வாயை பொத்தி இருக்கணும். ஒரு படத்தில் ரஜினிகாந்த் சொல்லுவார், பார்த்துருக்கீங்களா அந்த படம்? என்ன படம் பேர் மறைஞ்சு போச்சு. நாங்கள் கபாலி கோட் சுட்டு மாட்டி காலு மேலே காலு போட்டா உங்களுக்கு எதுக்குடா எரியுது சாவுங்கடான்னு வாயில் சுடுவார். கரெக்டா? அதுதான் பதில், வேற ஒரு பதிலும் இல்லை.
இவங்களுக்கு உண்மையிலே இவங்களுக்கு தைரியம் இருந்தால் தில்லு இருந்தால் காங்கிரஸ் எதிர்த்து பேசியிருக்கணும். காங்கிரஸ் தான் அடுத்த நாளே மாறி போச்சு. ஆமா, கரெக்டா? நெக்ஸ்ட் டேவே கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து முறையாக உங்கள்கிட்ட போய் நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். இது வந்து டிப்ளமேட்டிக் அப்ரோச். உங்களுக்கு சொல்லணும்னு ஒரு இளவும் இல்லை. எங்களால் உங்களுக்கு, உங்களால் எங்களுக்கு. நாங்கள் மட்டும் ஒரு வேளை கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் ஒன்றுமே ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. எங்களுக்கு தெரியும். உங்களோட சேஞ்சனால தான் நாங்கள் இப்படி தோற்று தொலைஞ்சோம். 8 சீட்டு திமுகவோட தயவால தான் கூட்டணி ஆட்சியில் தான் நடக்குது இப்போ அப்படிங்கிறதெல்லாம் அவங்க. திமுக தயவுள்ளதே வந்து நடக்குதுன்னா ஏன்டா ஸ்டாலினை தோக்க வச்சிங்க? போய் ஸ்டாலினுக்கு ஓட்டை போட்டு ஜெயிக்க வைக்க வேண்டியதானே? ஸ்டாலினே தோக்குறாரு. நீங்கள் என்னுடைய ஃபாலோவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என் ஃபேஸ்புக்கில் நான் எழுதுறேங்க, இன்னும் எடுத்து காட்டுறேங்க. என் ஃபேஸ்புக்கில் கரெக்டாக 4ஆம் தேதிக்கு போங்க. 4ஆம் தேதி தேர்தல் முடிவில் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் அவர் முதல் ரவுண்ட்லேயே பின்தங்குகிறார். நாங்கள் கூட்டத்தில் தான் இருக்கிறோம். நான் கட்சியுடைய மாநில இளைஞரணி செயலர். நான் போட்ட பதிவை பாருங்க. என்ன போட்ட தெரியுமில்ல? முதல்ல போட்ட நான் எடுத்துட்டேன். சில பேர் எடுக்க சொன்னாங்க, எடுத்துட்டேன். பறையர் பாவம் உங்களை சும்மா விடாது நான் போட்டேங்க. அடுத்து என்ன சில பேர் சொன்னாங்க, இல்லைங்க நீங்கள் வந்து எல்லா சமூகத்துக்காக போராடுறீங்க, குறிப்பாக நீங்கள் சாதி அதோட இல்லைங்க பாதிக்கப்பட்ட நாங்கள் தானங்க. அம்பேத்கர் என்ன சொல்லுறாரு? ஒரு அடிமை அடிமை என்று சொல், அவன் புரட்சி செய்வான். அதுக்காக போட்டேங்க. என்னங்க தப்பு அப்படின்னு? இல்லை, கொஞ்சம் கட்சியில் முக்கியமான ஆள், அதை எடுத்துருங்க அப்படின்னு. தலித் பாவம் உங்களை சும்மா விடாது, வேங்கவையில் பழி வாங்கி விட்டதுன்னு போட்டேன். நான் எவ்வளோ தைரியமாக போட்டிருப்பேன். முதல் ரவுண்டில் போடுறேன். 2வது ரவுண்டு 3வது ரவுண்டில் ஒரு முன்னேறி இருந்தாருன்னா, ஜெயிச்சிருந்தாருன்னா என்னதே வந்தமே குண்டாசில் போட்டிருப்பாங்க. இல்லை என்ன பண்ணியிருப்பாங்க? தலைவர்கிட்ட சொல்லிங்க. தலைவர் கேட்க மாட்டார். இல்லை அந்த தலைவர்கிட்ட இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் சேர்ந்து சங்கத்தை மேலே எப்படி நடவடிக்கை எடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. பேச சொல்கிறாங்க. அது வேறு பிரச்சனை. அப்போ எப்படி வந்திருக்கு எங்கள் சூழ்நிலை? நான் எந்த கள்ளம் கவடம் இல்லைங்க. நான் வேங்கவையில் நேரடியாக போனேங்க. அங்கே இருக்கிற அந்த முரளிராஜா உட்பட போலீஸு என் காலில் விழுந்து கண்ணீர் விட்டாங்க. அண்ணே, நாங்கள் அந்த தப்பு செய்யவே இல்லைண்ணே, அந்த விஷயம் பார்த்துட்டு வருத்தப்பட்டு நாங்கள் வந்து பதிவு போட்டோம். அதனால் யார் குற்றம் செஞ்சுக்கான்னு சொன்னமோ எங்களே குற்றவாளி ஆகிட்டாங்க. இப்போ எவ்வளோ பெரிய கொடுமை. உண்மையிலே ஆண்டவன் இருக்காரா இல்லையான்னு தெரியலங்க. அதே ஒரு பழமொழி உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியல. எளியவரை வலியவன் அடித்தால் வலியவனை பூதம் அடிக்கும் அப்படின்றது பழமொழி. போட்டு தள்ளிருச்சு. பாவம் எந்திரிக்க முடியாது. நீ ஜென்மத்தில் அவங்க எந்திரிக்க முடியாது. நான் சொல்கிறேன், நீ ஜென்ஸை கூப்பிட்டு வச்சு நீ மீட்டிங் போடு, இல்லை நீ ஏதாவது தலைகாலம் நின்று ஏதாவது பண்ணுங்க. நீ ஜென்மத்தில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் நல்லா கேட்டுங்க, ஆனால் அவங்க தலித்துகளை மதித்து நேர்மையாக உண்மையாக உழைத்தால் மக்கள் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் தலித்துக்கு விரோதமாக செயல்பட்டீங்கன்னா இந்த ஜென்மம் இல்லை, எந்த ஜென்மத்திலுமே நீ வர முடியாது. எதிர்க்கட்சியாகவே இருந்துட்டு போக வேண்டியது சார். அதே மாதிரி அண்ணன் திருமா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, கூட்டத்தில் வந்து நாங்கள் ஆலோசித்து முடிவு பண்ணது தான் வந்து இந்த அமைச்சரவை பதவி வந்து நாங்கள் வன்னியரசு அவர்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம், கூட்டணி ஆட்சி அமையிறது கொடுக்குறது எல்லாமே. அப்படி இருக்கும்போது பனையர் பாபு அவர்கள், ஆளூர் சீனிவாசன் அவர், இந்த மாதிரி ஆட்கள் வந்து இதை இது நல்ல விஷயம், பட் ஆனால் அவங்களுக்கு பிடிக்காம விலகிற மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆயிருக்கா? அப்படி ஏதாவது நடந்திருக்கா சார் விசிகால? நாங்கள் வந்து இப்போ தலையிலேருந்து ஒரு மயிர் உதிர்ந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஐயோ மயிர் உதிர்ந்துச்சு நாங்கள் வந்து ஃபீல் பண்ண மாட்டோம். அடுத்து ஆயிலில் போட்டு அடுத்த மயிரை நல்லா வளர்த்துரும் பாருங்க. எனக்கெல்லாம் இப்போ 50 நல்லா இருக்கல முடி. அதுதான் ஆன்சர். அதே மாதிரி திருச்சி கிழக்குல வந்து தலைவர் விஜய் அவர்கள் வந்து ராஜினாமா செஞ்சுட்டாரு. இன்னைக்கு போய் அவர் கூட மீட் பண்ண போறாரு மக்களை. அந்த இடத்துக்கு ஒருவேளை திருமாவளவன் அவர்கள் வந்து போட்டியிட வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இது வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, எதிர்பார்க்கறாங்க, ரொம்ப விருப்பப்படுறாங்க. நாங்க பப்ளிக் பைட்ஸ் போகும்போது இந்த விஷயத்தை கேட்கும் போது கண்டிப்பா நடக்கணுங்க, அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. விசிகாவோட நிலைப்பாடு என்ன சார்? விஜய் அவர்கள் எங்க தலைவரிடமே பேசி நீங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டாங்க, நீங்க அமைச்சரா கூட வரணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா எங்க தலைவர் அதில் விருப்பம் இல்லை. சரிங்களா? ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குன்னு எனக்கு சொல்ல முடியாது. இப்போ இந்த நிகழ்வில் நீ காலையில் கூட எங்கள் தலைவரை பார்த்தேன், எங்கள் தலைவருக்கு அதுக்கு விருப்பம் இல்லை. இப்போ திமுகவோட எதிர்காலம் என்ன இருக்கும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில்? ஏன்னா திமுகலேருந்து எல்லா கூட்டணி கட்சிகளும் தாவேகா கிட்ட வந்துட்டாங்க, தேசிய கட்சியான காங்கிரஸும் இவங்க கூட தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாஜக இப்போ என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க. ஒருவேளை அதிமுக வந்து சரிவர இப்போ இல்லை, ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு, அது ஒரு கட்சியாக இல்லை இப்போ அப்படின்ற போது திமுக பாஜக இணைய வாய்ப்பு இருக்குமா? அதோட எதிர்காலம் எப்படி இருக்கும் திமுகவோட எதிர்காலம்? நிறைய பேருக்கு வந்து சொட்டையாயிருது. சொட்டையான பிறகு திரும்பி முடிய வளருதா? ஏதாவது விக்கு வச்சாதானங்க, ஏதாவது முடிய கடிய ஊண்டுனா தானே, சொட்டை தானே. அதனால் வந்து அதுக்கு நம்ம விளக்கம் சொல்லலை. அது ஏதாவது நம்ம எப்படி சொல்ல முடியும்? ரைட்டு, நான் பார்த்த வரைக்கும் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி நல்ல மனுஷன், இல்லை அறிவாளி. அவருக்கே முடியலாம் போயிருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். ஆனால் அவர் என்ன செஞ்சார்? அதை ஒன்றும் கண்டுக்கல, பெருசாக அப்படியே விட்டார். கடைசி வரைக்கும் முளைக்கவே இல்லை. முளைச்சா இல்லை, அதான் ஏங்கல் விதியாக அதுதான். ரைட்டா? அப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, விக்கு வச்சுக்கலாம். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அது மாதிரி ஏதாவது நடக்கலாம். ஆனால் அவ்வளவுக்கு சொல்கிற அளவுக்கு நம்ம அரசியல் நாணம் இல்லை. அதனால தான் மேலோட்டமாக நான் சொல்கிறேன். ஓகே சார், எனக்கு தேவையான தகவலை பகிர்ந்தது ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.